ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். ஈஸியாக சிக்கன் வச்சு ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பல்லாரியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு 10-15 முந்திரி அதையும் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் போல் கசகசா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த அப்புறமா இதை ஒரு சைடில் வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை கீறி சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அதை கிளறி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ண அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் வேகிறதுக்காக. 10 நிமிஷம் அப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன், போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. உப்பு எரிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி கலந்து விட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.